Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7 டேஸ்ல நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ற மாதிரி தான் ஃபுட் ஐட்டம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் போன வீடியோலயே கொடுத்திருந்த 15 நாளே நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப வந்து நிறைய பேர் 7 டேஸ்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஃபுட் ஐட்டம் கொடுங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா இந்த 7 டேஸ்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் இதே ஃபுட்டவே நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் அண்ட் எந்தெந்த டைமிங்ல எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இந்த 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுப்பேன். பட் நீங்களும் இதே மாதிரி ப்ராப்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டுங்கிறது தெரியும். ஏன்னா டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட தைராய்டு கியூர் பண்ற ரீசன் பாத்தீங்கன்னா டைமிங்க்கு சொல்லுவேன். அந்த டைமிங்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு 1 மந்த்லயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். நிறைய பேர் தைராய்டு கியூர் ஆகுமா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்களே, கண்டிப்பா கியூர் ஆகும். டைமிங்க்கு எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல, தைராய்டு இருக்கவங்க கண்டிப்பாக 6 o'clock டேப்லெட் எடுக்கணும், 8 o'clock ஃபுட் ஐட்டம் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா தைராய்டு லெவல் வந்து கரெக்டாக இதாகும். தைராய்டு இருக்கவங்க வந்து டைமிங்க்கு எடுத்துக்கணும். 6 o'clock டேப்லெட் போட்டிங்கன்னா 8 o'clock வரைக்கும் எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் டேப்லெட் வந்து கண்டிப்பாக 6 o'clock போட்டுருணும். அப்புறம் 8 o'clock அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுறதில்ல, அதனாலே தைராய்டு நிறைய பேருக்கு க்யூர் ஆகாமல் அதே ஸ்டேஜில் இருக்கும், ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ தைராய்டு பேஷண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 6 o'clock டேப்லெட் போட்டுக்கோங்க. அண்ட் நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ் கண்டிப்பாக நீங்கள் 6 o'clock எந்திரிக்கணும். அப்போ தான் நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபுட் ஐட்டம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுங்க தெரியும். 6 o'clock எந்திரிச்சு நீங்கள் நார்மலாக பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் 7 o'clock அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்கில் கருப்பு சுண்டல் சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறமா 8 o'clock அந்த மாதிரி நான் சொன்னாலே டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் சொன்னாலையா, அந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் அதை குடிச்சிட்டு வரணும் டெய்லியும் 7 டேஸ். நான் இப்போ சொல்லக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 11 to 12 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் நான் வீட்டில் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மார்னிங்கே நீங்கள் 6 o'clock எந்திரிச்சிங்கன்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஹேரில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியலன்னா டெய்லி உங்கள் ஹேரை வந்து எடுத்து வச்சு பாருங்கள். டே பை டே உங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரெடியூஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறமா 1 to 2 PM வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஈஸியாக இருக்கணும்னு ரசம் ஏதாவது ஒன்று பொரியல், இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சாப்பிட்டுக்கிறீங்க. பட் மத்தியானம் வந்து கண்டிப்பாக இந்த 7 டேஸ் பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க. பச்சை பயிராக இருக்கட்டும், பாசிப்பயிறு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்குது. அந்த பருப்பு வகைகள் வச்சு ஒரு முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 1 week மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ்ங்கிறது தெரியும். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களே எடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 4 to 5 PM ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இல்லை பச்சை பயிரை முளைக்கட்டி சொன்னேன் இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 PM அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கும், நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, பீட்ரூட் சட்னி, இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது, ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த 1 week மட்டுமே இந்த மாதிரி சட்னி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும் ஜஸ்ட் 1 week, பட் நம்ம ஹேர் வந்து ஃபாலோ ஆகிறது ரெடியூஸ் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 7 டேஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொட்டினதை விட கண்டிப்பாக இந்த டைம் கொட்டுறது வந்து ஓரளவு ரெடியூஸ் ஆகும். அதுக்கடுத்த வீக் இதையவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட நல்ல ரிசல்ட்டுங்க தெரியும். ஸோ டே பை டே நமக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். 10 PMலேருந்து 11 PMக்குள்ளே கண்டிப்பாக நம்ம தூங்கிடணும். அதே மாதிரி சில டைம் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கப்போ இந்த டைம் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சிடலாம், அது முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்போவாது உட்காந்துட்டு இருப்போம் கொஞ்ச நேரம். அப்போ நமக்கே தோணுச்சா இந்த டைமில் இந்த ஒர்க் முடிச்சிடலாம், அது முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். எப்போ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம் தோணுதோ அப்போ வந்து இது ஒன்று நினச்சிக்காங்க, இப்போ நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிறத ஒரு தாட் வச்சுக்கோங்க. எப்போவுமே எனக்கு நிறைய ஒர்க் இருக்கப்போ இப்போ உட்காந்துட்டோன்னா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஜஸ்ட் 2 days சாப்பிட்டு அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அட்லீஸ்ட் 3 daysக்கு மேலேயாவது லைட்டாக சேஞ்சஸ் தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கருப்பு சுண்டல் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நிறைய
பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணாங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொன்னாங்க அது சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நமக்கு ஒரு 3 days 4 days அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். அப்படி உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா கருப்பு சுண்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் கருப்பு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சு கருப்பு சுண்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ஸ்வீட்னஸாக இருக்கும், உங்களுக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். இந்த ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டாவே போதும். 7 daysல கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால்ங்கிறது நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். 3 daysக்கு அப்புறம் உங்கள் ஹேர் எடுத்து வச்சிங்களே, அந்த ஹேர் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஹேர் குட்டி இருக்குன்னு. சீப்பு போடுறப்ப மட்டும் இல்லை, தரையில் விழுகிற ஹேர் கூட எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கைங்கிறது வரும். அண்ட் பச்சைப்பயிறு சுண்டல் இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் பற்றியும் அதில் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன விட்டமின்ஸ் ஆட் ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.